ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நியூமரிக்கல்ஸ். Net capacitance of three identical capacitors in series is 1 microfarad. What will be their net capacitance if connected in parallel? Find the ratio of energy stored in two configurations if they are both connected to the same source. இப்போ இதில் ரெண்டு இருக்குது கொஷின். ஃபஸ்ட்டு எப்படி அசியூம் பண்ணிக்கலான்னு பார்ப்போமா. இப்போ இஃப் ஸ்மால் எண்ணை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ என் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஐடென்டிக்கல் capacitors. ஓகே, இப்போ இதோட ஈச் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து சின்னு எடுத்துப்போம். ஈச் கெப்பாசிட்டன்ஸு சி. இப்போ சீரீஸ் காம்பினேஷனில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் சீரீஸ் காம்பினேஷன்னா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன வரப்போகுது, ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஜென்ரலாக எப்படி சொல்லலாம், அதை சிஎஸ்ன்னு சொல்லுவோமா. சிஎஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், சி பை என். என் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என் ரெப்ரசன்டேஷன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துப்போம். ஃபார் பேரலல் காம்பினேஷன் எப்படி எழுதலாம், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸை சிபின்னு எழுதலாமா. சிபி ஈக்குவல் டு என் இன்ட்டு சி. ஓகே, பேரலல் காம்பினேஷன் அப்படி இருக்குது, ரெசிப்ரோக்கல். சீரீஸ் காம்பினேஷன் ரெசிப்ரோக்கல், பேரலல் காம்பினேஷன்னா அப்படியே ஆட் ஆகிட்டே போகும் இல்லையா, அதுதான் ஃபார்முலா. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துப்போம். இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணலாமா. 2 டிவைடட் பை 1 நமக்கு என்ன கிடைக்க போகுது, சிபி பை சிஎஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணுவோமா. சிபின்னு என் இன்ட்டு சி டிவைடட் பை இது சி பை என்னு வரப்போகுது. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கேன்சல், அப்படின்னா இந்த வேல்யூ மேலே போச்சுன்னா என் ஸ்கொயர். அதாவது சிபி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரல் காம்பினேஷன் சிபி என்னவாக இருக்க போகுது, என் ஸ்கொயரு சிஎஸ்ன்னு இருக்க போகுது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது இதுக்கு வந்து என்னது, சேம் வோல்டேஜ். ஓகேவா, அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ் நம்முடைய எப்படி அதெல்லாம், ஃபார் சேம் வோல்டேஜ் எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். எப்படி அதெல்லாம் நம்ம ஜென்ரல் ஃபார்மில் என்னது, U ஈக்குவல் டு இஃப் பொட்டன்ஷியல் ரிமைன் கான்ஸ்டன்ட்னா 3 ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அதில் இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம், ஆஃப் சிவி ஸ்கொயர் எடுத்துப்போம். இல்லை V வந்து என்னவாக இருக்குது, இப்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லுது, எனர்ஜி ஸ்டோர்டு U டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டாக? அப்போட்டா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறேன், ஸோ இதே போல் எழுதலாம். எப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளாக, U is directly proportional to capacitance. Energy stored is directly proportional to capacitance. C ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 1 microfarad அப்படின்னு கொடுத்துருக்காங்க C ஓட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன் சீரீஸ் காம்பினேஷன் நம்ம எப்படி எழுதலாம், இன் சீரீஸ் காம்பினேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சது இல்லையா, சிஎஸ் ஈக்குவல் டு சி பை என்னு கிடச்சிருக்கோம். இன் பேரலல் காம்பினேஷனு என்ன வேல்யூ கிடச்சிது நமக்கு, சிபி ஈக்குவல் டு என் இன்ட்டு சின்னு கிடச்சிது.
அப்போனா இந்த கொஷின்லேருந்து எப்படி எழுதலாம், அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் எப்படி எழுதலாம்னா கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் டு N இன்ட்டு சிஎஸ்ன்னு எழுத போகிறோம். இப்போ என்னோட வேல்யூ என்னது, 3 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ 3. சிஎஸ் என்ன அதில் நம்ம 1 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க டேட்டா. ஸோ அப்படின்னா 3 இன்ட்டு 1 அப்படின்னா 3 இன்ட்டு 1 மைக்ரோ ஃபேரடு சிம்பிளாக எப்படி எழுதலாம், நம்ம 3 மைக்ரோ ஃபேரட்னு எழுதலாம். ஓகே, இப்போது ஃபார் ஈச் கெப்பாசிட்டர்ஸு நம்ம எப்படி எழுதலாம், இன் parallel காம்பினேஷன் ஃபார் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் in parallel combination என்ன வரப்போகுது நமக்கு, CP ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும், N இன்ட்டு சின்னு தெரியும். என்னோட வேல்யூ 3 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் 3 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிருக்கீங்க 3 மைக்ரோ ஃபேரட். ஓகே, அப்படின்னா இன்ட்டு 3 மைக்ரோ ஃபேரட். வாட் இஸ் ஈக்குவேஷன், என்ன கிடைக்க போகுது, 9 மைக்ரோ ஃபேரட்னு கிடைக்க போகுது. ஓகே, கரெக்ட் இல்லை அது. ஃபார் சேம் வோல்டேஜுக்கு நமக்கு என்ன கிடச்சிது, V ரிமைன் கான்ஸ்டன்ட்டில் ஃபார் சேம் வோல்டேஜ் U வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், U in series divided by U in parallel which is equal to capacitance in series divided by capacitors in parallel அப்படின்னு எழுதலாமா. சீரீஸ் காம்பினேஷன்னா ஃபார்முலா நமக்கு தெரியும் C/N, parallel காம்பினேஷன்னா N into C. சிம்பிளாக என்ன அர்த்தம், 1/n² அப்படின்னு வரப்போகுது. therefore US/UP என்ன வரும், 1/n வேல்யூ 3 இல்லையா, 3² அப்படின்னா 1/9. ஓகே, இப்போ ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ, US/UP which is equal to 1:9. மீனிங் புரியுது இல்லையா, இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டில் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இன் 2 கான்ஃபிகரேஷன்ஸும் கால்குலேட் பண்ணியாச்சு. நெட் கெப்பாசிட்டன்ஸ் இஃப் கனெக்டட் இன் parallel அதையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு.